வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸுக்கு தயவு செஞ்சு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வாரம் வந்து சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் மேலே ஒரு 7-8 வழக்குகள் வந்து பதிஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் கஞ்சா கேஸ் கூட அதில் இருக்குது. இப்போ என்னென்னா, சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவரையும் வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் போய் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா கோர்ட்டில் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேட்டி எடுக்கிறவங்களும் பேட்டி கொடுக்குறவங்கள வந்து தூண்டி வியூஸ்க்காக அல்லது மக்களெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனோட அடிப்படையில் இப்போ வந்து ஃபெலிக்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபெலிக்ஸ் மேலேயும் வந்து பழைய கேஸுகளுக்கும் இது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போக போக தான் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ சவுக் சங்கர் விஷயத்திலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது திமுக வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு. நிறைய கேஸ் ஒவ்வொருத்தரும் போட்டுட்ருக்காங்க. உண்மையிலேயே சவுக் சங்கர் பேசினது வந்து தப்பு தான். அதையெல்லாம் யாரும் வந்து மறுக்கவே இல்லை. ஸோ அவர் அந்த பேசின பேச்சு வந்து நிறைய பெண்களை வந்து பாதிச்சிருக்கு. ப்ளஸ் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாரையும் அது வந்து நிச்சயமாக பாதிச்சிருக்கு அப்படின்ற சொல்லலாம். அதில் வந்து தப்பே இல்லை. பட் ஆனால் என்னதான் நம்ம அவர் மேலே வழக்கு பதிஞ்சாலும் ஒரு ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறவங்க நிறைய நேரங்களில் அப்பப்போ தப்பு பண்ணாலும் அதெல்லாம் வந்து கோர்ட்டும் கண்டிச்சிருக்கு, அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் சவுக்கு சங்கர் மேலே எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையும் சரி, இப்போ இதுக்கப்புறமா வந்து ரெட் பிக்ஸ் இந்த ஃபெலிக்ஸ் மேலே எடுக்க போகிற நடவடிக்கைகளும் சரி, நிறைய விஷயங்கள் தேவையற்றதாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், என்னன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பபாய்.